Halo viewers, good morning, selamat pagi, வணக்கம். ஓகே, இன்னைக்கு வந்து என்ன உங்களுக்கு ஒரு ரெசிபி, அருமையான ரெசிபி கொடுக்கலான்னு இருக்கேன்னா, அதாவது நம்ம வந்து ayam goreng berempah செய்கிறோம்ல, ஆனால் நான் இன்னைக்கு வந்து கோழியில் செய்யாமல், அதாவது காடை கோழி, அதில் வந்து மசாலா ayam goreng berempah செய்கிற மாதிரியே அதே மெத்தடில் நான் வந்து காடை கோழியில் செய்ய போகிறேன். பாருங்கள், நான் ஒரு 4 காடை கோழி வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து காடை கோழி செய்யலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கோழியில் செய்கிற அந்த இதே மெத்தட் தான் ayam goreng berempahக்கும் இதே மெத்தட் தான். ஓகே, அதுக்கு கொஞ்சம் மசாலா பாருங்கள். இந்த எப்போதுமே நம்ம வந்து ayam berempahனாலே, அதாவது சிக்கன் மசாலா, ரெம்பானா வந்து சிக்கன் மசாலா, ரெம்பானா மசாலா. ஸோ அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். அனியன் இருக்குது, வெங்காயம் பாருங்கள், ஒரு 3 அனியன் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பூண்டு வந்து ஒரு 3 பூண்டு பல்லு நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து லெங்குவாஸ், கலங்கால், அந்த ஸ்மெல்லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் போடுறதுக்கு. கலங்கால் இது ஒரு 1.5 இன்ச்சு. இது வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பச்சை மஞ்சள் பாய்க்கிறேன். பச்சை மஞ்சள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான மஞ்சள். இது வந்து ஜிஞ்சர், இது அதுவும் ஒரு 1.5 இன்ச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பாருங்கள், ரொம்ப அது வந்து நம்ம வந்து கலங்கால் பாய்க்கிறனால இஞ்சி வந்து ரொம்பவும் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ வச்சுருக்கேன். இது வந்து லெமன் கிராஸ் வந்து ஒரு 2, அதை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இந்த ஐட்டம்லாம் வந்து நம்ம வந்து எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி அந்த கோழி ayam goreng berempah வந்து கோழி இந்த மசாலாங்கெல்லாம் போட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் சிக்கன் வந்து பாய்க்காமல் நான் என்ன செய்கிறேன்னா, இந்த காடை கோழியில் வந்து போட்டு செய்கிறேன். காடை கோழி உங்களுக்கே தெரியும், இதில் வந்து கொழுப்புலாம் அதிகமாக இருக்காது. நம்ம சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சின்ன பீஸாக இருக்க வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸாக ஆஃபாக வெட்டிக்கலாம் நம்ம. ஸோ இது ஒரு 4 காடை கோழி இருக்குது. அடுத்த ஐட்டம் பார்ப்போம். ஓகே பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் சீரகம், இது வந்து கொஞ்சம் பெரிய சீரகமும் மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பூனு. அடுத்தது வந்து வர மிளகாத்தூளும். அடுத்தது வந்து இது வந்து இறைச்சி மசாலா. நீங்கள் வந்து சிக்கன் இறைச்சி மசாலாவும் போடலாம், இல்லைன்னா ஆட்டு இறைச்சி மசாலாவும் போடலாம். இதெல்லாம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு. சால்ட், உப்பு, அதுக்கு தேவையான உப்பு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து இது வந்து சில்லி ஃப்ளேக். அப்படி உங்களுக்கு சில்லி ஃப்ளேக் இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 வரமிளகா எடுத்து நீங்கள் ஒரு ட்ரையில் வந்து பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கார்ன்ஸ்டார்ச் ஃப்ளார், இது ஒரு 2 ஸ்பூனு. அதாவது நம்ம இந்த மசாலாலாம் போடுறதுனால இந்த கார்ன்ஸ்டார்ச் மாவு போட்டால் தான் நம்ம வந்து அந்த மசாலா வந்து நல்லா கோட் பண்ணுவோம். சிக்கனாக இருந்தாலும் சரி, அந்த நம்ம இப்போ காடை கோழியில் செய்யறதுனா நல்லா கோட் பண்ணிடும். ஸோ அதுக்காண்டி கார்ன்ஃப்ளார். அது அடுத்தது வந்து ஒரு 1/2 லெமன். அப்படி லெமன் இல்லைன்னா நீங்கள் லைம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு எக். ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து மேரினேட் பண்ணணும் அதுக்கு. ஸோ நம்ம வந்து முதல்ல வந்து பிளெண்ட் பண்ணிப்போம். எல்லாம் போட்டு நான் பிளெண்ட் பண்ண போறேன். இந்த வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.
puyuh berempah. ஸோ நம்ம எல்லாம் ஐட்டம்லாம் போட்டு மேரினேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேரினேட் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எப்படியும் ஒரு 1/2 an hour வச்சுருந்துட்டு அப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை மேரினேட் பண்ணுவோம். ஒரு 1/2 an hour வச்சுருவோம். ஒரு 1/2 மணி நேரமாச்சும் வச்சுருப்போம். நீங்கள் வேணால் எடுத்து கொஞ்சம் ஃப்ரீஸில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் ஃப்ரை பண்ணும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா அருமையாக இருக்கும். பாருங்கள் விவர்ஸ், நல்லா ஊறிடுச்சு. ஒரு 1/2 an hour மேலே ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதை பார்ப்போம். வாங்க ஃப்ரை பண்ணுவோம். ஓகே விவர்ஸ், பாருங்கள் இந்த பேலன்ஸு நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த கடைக்கோழிலாம் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ நம்ம இது வந்து இந்த மாவு இதில் முட்டை தான் போட்டோம். இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே இந்த எண்ணெயில் போட்டுட்டு இதில் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு அந்த டாப் அந்த டாப் நம்ம அப்புறம் போட்டுருவோம். ஓகே வியூவர்ஸ், எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், பிரெட்டுக்கு எதுக்கும் வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதே டைப்பில் வந்து நீங்கள் வந்து சிக்கனும் இதே மாதிரி மேரினேட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். அது வந்து இங்கே வந்து ஐஎம் கோரிங் பெரம்பான்னுவாங்க. அதே மெத்தட் தான் நான் வந்து இன்னைக்கு வந்து காடைக்கோழியும் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், காடைக்கோழியில் வந்து கொழுப்பு சத்துலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்காது. கோழியோட இன்னும் நன்மை இது சாப்பிட்றது. ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ். என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் வேறு மாதிரி ஏதாச்சும் சமைச்சு உங்களுக்கு காட்டுங்க. ஏதாச்சும் தெரியலன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.